கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அன்பு பிள்ளைகளே, இது போன பதிவோடைய தொடர்ச்சி தான். ஏன்னா ஒருத்தர் அவ்வளோ ஆர்வமாக நம்மகிட்ட பேசும் பொழுது அவர்களுடைய பதிவை கேட்காமல் கடந்து செல்வது என்பது மிகவும் தவறான ஒரு செயல். ஆகவே தொடர்ச்சியாக அந்த பதிவை கேட்டு அதற்கு பதிலளிப்போம். மகிழ்ச்சி. நான் கட்டில் நான் முன்னாடி படுத்து கிடக்கிறேன். என் பையன் அங்கிட்டு அந்த சைடு 2 பேரும் படுத்துருக்குறோம். படுத்துருக்கையில் ஒரு குழந்தை நல்ல வெள்ளையாக இருக்கான், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான். கட்டில் இருந்து எட்டி எட்டி என் பையனுக்கு பார்க்கறது போல், அவனுக்கு ஒரு 3-4 டைம் குதிச்சு எட்டி பார்க்கறது போல் ஒரு தெரிஞ்சிருக்குது. அவன் கண்ணை இருக்க மூடிக்கிட்டு படுத்துட்டானா. காலையில் எழுந்து என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ அந்த கன்னி தான் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதே போல் நான் அந்த அன்னைக்கு என் குழந்தை மண்டாட்டி கூட்டிகிட்டு வரையில், இந்த குழந்தை தவந்து வரையில் இது யாருன்னு கேட்கையில் இதை எங்கள் அக்காட்ட சொன்னேன். எங்கள் அக்கா கேரளாவில் இருக்காங்க, பெரிய அக்கா. அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி கனவு வந்துச்சுக்கா அப்படின்னு. அப்போ எங்கள் அக்கா சொல்லிச்சு, வேற கன்னி எதுவும் கூட வந்திருக்கும் குழந்தையா அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு உடனே டக்குன்னு அந்த குழந்தை நெருப்பில் விழுந்த குழந்தை தான் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே போல் என் பையன் வந்திருக்கையில் கட்டை கீழே இருந்துக்கிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்களாம். குதிச்சு என் பையனை பார்க்குதான். எனக்கு அவங்க வருவாங்களா, அவங்களையும் கும்பிடலாமா, என்ன ஏதுன்னு எனக்கு புரியலன்னா நான் எங்கள் வீட்டுக்காரர் மனசார நினச்சி கும்பிட்டுக்கிறாரு. என் பொண்ணும் கும்பிடுது. அதே போல் என் பொண்ணு கும்பிடையில என் பொண்ணு எப்படின்னா, அவங்க மாமியார் வீட்டில் நிறைய பிரச்சனையில் என் பிள்ளைய குழந்தை பெற விடாமல் கெட்ட இதுகள்லாம் சக்திலாம் என் பிள்ளைய படுத்தி எடுத்துச்சு. அப்போ அந்த டயத்துக்கு அவ நினச்சிருக்கா, நம்ம அம்மா வீட்டில் கனி இருக்கிறது போல் நம்மளுக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினச்சிருக்கா. நினச்ச உடனே அவங்க வீட்டில் அந்த மாதிரி என் பொண்ணு வீட்லேயும் சலக்குன்னு கொலுசு சத்தம் கேட்டு இது பண்ணி அந்த கெட்டதையெல்லாம் விரட்டி விட்டுட்டு காவலுக்கு நிற்கிது. அவளுக்கு அப்படியே தலைமாட்டில் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு மாசமாக இருக்கையில். திரும்ப நான் ஃபோன் பண்ணி அந்த குலசேகரம் கும்பிட்றவங்கள்ட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி வந்திருக்கேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் கன்னி இருக்குது, கன்னி தான் காப்பாற்றிருக்கு. கன்னியும் அவங்க மாமனாரும் தெய்வமாக இருக்காங்க, அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. தவறு 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 தவறு. இவ்வளோ நேரம் அவர் சொன்னதெல்லாம் சரி. ஆனால் கன்னியும் அவருடைய மாமனாரும் காப்பாற்றிருக்காங்க, தெய்வமாக இருக்குன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. வயதிற்கு பெரியவர்கள் இறந்தால் அவர்களை தெய்வமாக வைத்து வழிபடுவது சரியல்ல. அவர்கள் இறந்த தேதியில் மட்டும் அவர்களை நினைத்து வழிபடுவதுதான் சரி. தெய்வம் தெய்வம்தான், மனிதன் மனிதன்தான் என்பதை நன்கு உணர வேண்டும். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். மாமியார் இல்லை, மாமியார் கூட நிறைய பேர் வர்றதுனால, கெட்ட சக்தியாக வர்றதுனால அந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க எங்கள் மருமையன்ட்ட கேட்கல, அவருக்கு தெரியல. ஆனால் அவன் மருமையினுடைய தங்கச்சிட்ட கேட்கல, ஆமாம் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இறந்துருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு அது சொல்லிடுச்சு. அதனாடி அவங்க வீட்லேயும் இருக்குது. அவங்க இன்னும் உங்களுக்கு அறிகுறி காட்டினது போல் எனக்கும் காட்டட்டுமா, நான் எடுத்து வணங்குறேன்னு அவங்க இருக்காங்க. நான் இந்த கார்த்திகை அமாவாசையிலேருந்து அமாவாசையில் எடுத்து வைக்கலாமன்னா நான் எடுத்து வச்சு 4 முக விளக்கு வாங்கி அதில் பெரிய விளக்காக வாங்கி வச்சு நான் ஒரு தண்ணி வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உலகத்தை எப்படி வடக்க பார்த்தது போல் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இந்த பக்கம் 2வது செல்ஃபும் 3வது செல்ஃபும் அந்த அம்மா இருக்காங்க, உலக தெய்வம். இவங்களை வேற இடம் கிடையாது. நான் பக்கத்தில் கீழே பக்கத்தில் இல்லாமல் வடக்க பார்த்து சாமி இருக்குது, உலக தெய்வம் இருக்குதுன்னா நான் தெற்க பார்த்து கும்பிட்றது போல் விளக்கு ஏற்றுறது போல் அப்படி இருக்குது. இவங்களை கீழே கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் கன்னிமொழின்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள், தென்மேற்கு அங்கே வச்சு மேற்க பார்த்தது போல் நான் கிழக்கு பார்த்து விளக்கு எரியுது, மேற்க பார்த்தது போல் நான் விளக்கு வச்சு கும்பிட்றேன்னா வேறு எனக்கு இடம் கிடையாது. வேறு இடம் வீட்டுக்கு போனால் தான். நான் இப்போ தான் இவங்களை நான் ஆனி மாதம்தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். நான் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னா அந்த நீங்கள் இருப்பது வாடகை வீடு. ஆகவே முறைப்படி எடுத்து வணங்காமல் இப்போ நீங்கள் வச்சுருக்க மாதிரியே தாராளமாக வணங்குங்க. முறைப்படி எடுக்கும் காலங்கள்லாம் வரும். உங்கள் பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. சம்பாத்தியம் பண்ணுற பணத்தை வச்சு ஒரு பெரிய பங்களா வாங்கலாம்னு ஒரு சின்ன வீடாவது வாங்கி அதில் அந்த தெய்வத்தை எடுப்பதற்கான நாள் வரும். உங்கள் பையனிடம் உங்கள் மகளிடம் இதை பற்றி கலந்து பேசி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை ஒரு நாள் நீங்கள் எடுப்பீர்கள் என்பதை கூறி அடுத்த ஒரு ஆடியோக்கு செல்கிறேன்.
அப்புறம் இன்னொரு விஷயம்னா சொல்ல சொல்ல மறந்துட்டேன், சாரிண்ணா. நான் உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்குமான்னு தேடி 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 எப்படினாலும் காமிச்சு கொடுங்க, கன்னித்தாயேன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் உங்கள் 1வது பதிவுலேருந்து நான் 20 பதிவுக்குள்ள அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே வரையில் நீங்களே ஒருத்தவங்க ஃபோன் நம்பர் கேட்டாங்க, நீங்களே சொன்னீங்க. அதோட அப்பா கன்னித்தாயேன்னு சொல்லிட்டு நான் அந்த சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு கால் நடக்கவே முடியல. அப்படி நோண்டி 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 நடந்தேன் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு. அப்போ என் தங்கச்சி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா. அவள் சொன்னா, நீ எதுனா மிதிச்சிருப்பேன்னா நீ சுற்றி வை, 5 காசு வச்சு 5 1 ரூபா தனியாக தனித்தனியாக 1 ரூபா எடுத்து 5 மிளகாய் வச்சு சுற்றி முச்சந்தியில் வை, சரியாயிடும்னு சொன்னான். அப்போ அப்படியா அப்படின்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை செய்யின்னு சொன்னான். அப்போ நான் டக்குன்னு எனக்கு மனசில் நம்ம கண்ணி இருக்கையில் நம்ம ஏன் சுற்றி வைக்கணும், நம்ம ஏன் சுற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திஷ்டி கழிக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த காலையில் நம்மளால் நடக்க முடியுமான்னு இருந்தேன். ஆனால் எதுவுமே இல்லைன்னா இன்ன வரைக்கும் நான் காலையிலேயே நான் எழுந்துட்டேன்னா, நடக்கிறேன்னா, நல்லா இருக்கேன்னா. இப்போ நான் என் பேத்தியை பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் தான் இருக்கிறேன். வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இப்போ என் பேத்தியை பார்த்துட்டு பொண்ணு வேலைக்கு போகிறதுனால பேத்தி குழந்தைய மகிழ்ச்சி அம்மா. உண்மைக்கும் உங்களை பாராட்டுறேன். உங்கள் கன்னி தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கையை வைத்திருப்பதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. கன்னி தெய்வத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் ஏன் சுற்றி போட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஒரு சூடகம் வைக்கிறதோ அந்த மாதிரியான செய்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறு இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்ன எண்ணமும் உங்களுடைய முடிவும் சரியானது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அண்ணா, எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோவா எழுத தமிழ் சேனல் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல, நான் எழுத தெரியல. அதனாடி தான் நான் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறேன். யூடியூப் சேனலில் பேசணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூடியூப் சேனல் எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனாடி தான் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கேன்னா, தயவு செஞ்சு அந்த குழந்தைக்கு வணங்கணுமா. அப்புறம் ஒரு கட்டத்தில் கூட இன்னொருத்தவங்க வச்சுருக்கிறது போல் இருக்குது. அங்கேருந்து இறங்கி நான் மாடியில் நிற்கிறது போல் இருக்குது. அது படிக்கட்டில் தவுந்து மேலே ஏறி வர்றது போல் இருக்குது. நான் எனக்கு இது என்ன யூடியூப் சேனல் எப்படின்னு தெரியல. அதான் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். ஆனால் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. தப்புலாம் கிடையாதுமா. வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவாங்க எல்லோரும். அதை ஆடியோவை தான் யூடியூப்புக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணி பதில் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் பேசிய எதுவுமே தவறில்லை. உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். மனதார நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட ஆசைப்படுகிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். என் பையன் ரொம்ப நம்பி கும்பிட்றான்னா, அவனுக்கு பொண்ணு கிடைக்கணும். அந்த அம்மாட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்கள்ட்ட தான் நான் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உன் குறையெல்லாம் சொல்லுப்பா உட்காந்து அப்படின்ட்டு வேலைக்கு ஏற்றிக்க. வெளியூரில் இருக்கான், வெளியூர்லேருந்து வந்துருந்தான். உனக்கு என்ன தேவையோ நீ கேளுப்பா, உங்கள்கிட்ட கன்னி பாட்டி வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு எனக்கே கன்னி பாட்டி தான் வேணும். ஊர் சைடில் சொன்னோம்னா எப்படி எங்கள் மாமனாருக்கு அத்தைனா, எங்கள் வீட்டுக்காருக்கு அம்மாச்சி வேணும். அப்போ எனக்கு அப்பத்தா வேணும். நான் கன்னி பாட்டின்னு தான் நான் நினச்சி கும்பிட்றேன். என் பிள்ளைகளுக்கும் பாட்டி வேணும். அவங்கள நினச்சேன்னா நீ உனக்கு என்ன தேவையே நீ சொல்லுப்பான்னு சொன்னேன். அவன் உட்காந்து சொல்லிட்டு அம்மா எனக்கு விளக்கு போலயே தெரியலம்மா, ஒருத்தவங்கள்ட்ட நான் உட்காந்து சொல்கிறது போல் இருக்குது, அவங்க எனக்கு கேட்குறது போல் இருக்குமான்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. முறைப்படி எடுக்காமலேயே இந்த அளவிற்கு இருக்கிறது என்று தோன்றுகிறது என்று கூறினால், முறைப்படி எடுத்த பின்பு எந்த அளவிற்கு அவர்களை வாழ வைப்பார்கள் என்பதை பாருங்கள். இருந்தாலும் அந்த கன்னிக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க, திருமண காரியங்களை நடத்தித்தாருங்கள் என்று. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. நிச்சயமாக அந்த மகனுக்கென்று ஒரு மகள் பிறந்திருப்பாள். இவன் பிறந்த காலங்கள் தாண்டி அவள் பிறந்திருப்பாள். ஆகவே மனதைரியத்தோடு இருங்கள். நிச்சயமாக ஒரு மணமகள் வருவாள். நீங்கள் அந்த மணமகளை உங்களுடைய மகளாக நினைத்து அவளிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அவளும் உங்களிடத்தில் அன்பு செலுத்த நான் வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அம்மா. நான் வருகின்ற இன்றைக்கி தேதி 7 விடிஞ்சா, இந்த பதிவு 7ஆம் தேதி தான் வரும். நான் இன்னொரு 5 நாள் இல்லை 6 நாள் கழித்து நான் சென்னை வர்றேன். சென்னையில் பல்லாவரத்தில் தங்குவேன். என்னை சந்திக்க விரும்புபவர்கள் பல்லாவரத்திற்கு தாராளமாக வரலாம். வரும் தேதியை உங்கள் அனைவருக்கும் வாட்ஸ்அப்பிற்கு நான் அனுப்பி வைப்பேன். வர வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக கன்னி தெய்வத்தை பற்றி மட்டும் பேச வேண்டும் என்றால் வரலாம். மகிழ்ச்சி உறவுகளை. மீண்டும் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன்.
நான் காலையில் எழுந்த உடனே அவனுக்கு சொல்லுவேன், டெய்லி கண்ணியை அவங்கள்ட்ட நினச்சி சாமி கும்பிட்டுட்டு நீ போப்பா. அப்புறம் நம்ம முத்தாறு என் குலதெய்வம் இப்போ தான் நாங்கள் ஒரு 5 வருஷமாக குலதெய்வத்தை நாங்கள் கும்பிட்றோன்னா. முதல்ல மிக மிக முக்கியம், நீங்கள் நம்ம பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து பதிவுகளையும் கேளுங்க. அப்போ தான் குலதெய்வம்னா என்ன, கண்ணி இருந்தால் எது குலதெய்வம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உள்ள அவ்வளோ விஷயங்களுக்கு நான் விடையளித்திருக்கிறேன். இப்படி உங்களை மாதிரி புதுசாக வர்றவங்க இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் இந்த ஆடியோக்களை கேட்காமல் சென்று விடக்கூடாது. அதனால் உறவுகளே, தயவு செய்து ஒருவர் தன்னுடைய மனக்குமுறல்களை கூறும் பொழுது நிதானமாக கேளுங்கள். அவர்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவர்களுடைய வளர்ச்சி அனைத்தும் உங்களுக்கும் தெரிய வேண்டும். உடனடியாக நீங்கள் கடந்து சென்று விடாதீர்கள். இப்போ நான் இருக்கிறேன், நான் இவங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட இப்படி பேசியிருப்பாங்க. நான் உடனே இதை தட்டி கழிச்சிட்டு நான் போனேன்னா போகலை. காரணம், அவங்க குடும்பத்துலேயும் கன்னி தெய்வம் இருக்குது. அந்த கன்னி தெய்வத்துக்கும் நான் தான் பொறுப்பாளி, அதுக்கு வழிகாட்டணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இவங்க ஒரு சாமிஜி இவங்களுக்கு ஏற்கனவே தொடர்பில் இருக்காங்க. இவங்க ஏன் அந்த சாமிஜியை வச்சு அதை பற்றி பேசியிருக்கலாமே? என்னிடத்தில் இவ்வளவு பேசுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் கன்னி தெய்வத்துடைய மகிமை. எத்தனை சாமி வரலாம், எத்தனை மந்திரவாதி வரலாம், ஆனால் நமக்கு நிகர் இன்னொருத்தர் கிடையாது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தின் ஒவ்வொரு அசைவுகளையும் நன்றாக நாம் பார்க்க வேண்டும். கன்னி தெய்வத்தின் ஒவ்வொரு முடிவுகளும் மிக மிக முக்கியமான முடிவுகளாக இருக்கும், தீர்ப்புகளாக இருக்கும். எது ஒன்று தர வேண்டும் என்று கன்னி தெய்வம் நினைக்கிறதோ அதை அப்படியே தந்து விடுவார்கள். எதை ஒன்றை தரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதை எவன் நினைத்தாலும் தர முடியாது என்பதையும் உறுதியாக சொல்கிறேன். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இந்த ஆடியோவை தொடர்ந்து கேட்டு அதற்கு பதிலளிப்போம். நீங்களும் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். நன்றி. கேட்போம். அவங்க குலதெய்வத்தை நினச்சிக்கப்பா அப்படியுமே. சரிங்கம்மா, நான் கண்ணிட்ட சொல்லிக்கிட்டு தாம்மா போய்கிட்டு இருக்கேன், எல்லாமே சொல்கிறேம்மான்னு சொல்கிறான். என் பிள்ளைக்கு எந்த பழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு நல்லபடியாக பொண்ணு அமையணும். நான் சொந்த வீடு கிடச்சிருச்சுன்னா, சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீடு கிடச்சிருச்சுன்னா அந்த குலசேகர முத்தாரம்மன் கோயில் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து திருப்பதி மாரியப்பன் சாமின்னு 2 பேரும், திருப்பதி சாமி மாரியப்பன் சாமி. அவங்கள வச்சு நான் நிறைய பேருக்கு அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க கண்ணி. அவங்கள வச்சு கண்ணி எடுத்து, அவங்க தான் எனக்கு காமிச்சு கொடுத்தவங்க. அவங்கள வச்சு நான் கண்ணி எடுத்துடுவேன். அவங்க நிறைய இந்த மாதிரி கண்ணி எடுக்கிறது, மாந்திரிகம் எல்லாமே நல்லது தான் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதனாடி அவங்களும் சொன்னாங்க குழந்தை மகிழ்ச்சி அம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் நான் சொன்னேன், அந்த சாமிஜி இவ்வளோ பெரிய சாமிகிட்ட நீங்கள் பழகிட்டு இருந்தாலும் கூட என்னிடத்தில் பேச வந்திருக்கிறீர்கள் என்றால் இங்கே ஏதோ ஒரு சுழி இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள திடமாக நம்புறீங்க. அவர் நல்லபடியாக எடுத்து தருவார், நல்ல மனிதர், நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கிறார், மாந்திரிகம்லாம் அவருக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. வாழ்த்துக்கள்மா. அவர் மூலமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர் மூலமாக எடுத்துக்கொண்டு அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் பெறுங்கள் என்று கூறி அடுத்த பதிவுக்கு கடந்து செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா. என்னோட பேர் திவ்யதர்ஷினி. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் தாத்தா வீட்டில் தான் கன்னி தெய்வம் குடியிருக்கு. எங்கள் கன்னி தெய்வம் எங்கள் அம்மாவோட அக்கா. அதனால எனக்கு பெரியம்மா. எங்கள் ஆச்சி என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க. நானே, எங்கள் ஆச்சி, எங்கள் மாமா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா எல்லாரும் சேர்ந்து தான் கன்னி தெய்வத்துக்கு பூஜை செய்வோம். எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தோட பெயர் அபர்ணா தேவி. நான் வந்துட்டு அபர்ணா அம்மான்னு கூப்பிடுவேன். எங்கள் ஆச்சி அப்படி தான் கூப்பிட சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா. உன் குரலை கேட்கும் பொழுது என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. என்னையும் அறியாமல் நான் கிட்டத்தட்ட 394 பதிவுகள் இங்கு பதிவு செய்திருக்கிறேன். இது வரைக்கும் யாருக்கும் கை தட்டினதில்லை. உன் குரலை கேட்டவுடனே கை தட்டணும் போல தோணுது. அற்புதமான குரல், அழகான குரல். நிச்சயமாக நீ ஒரு அழகு தேவதையாகத்தான் இருப்பாய். அழகாக உன் வாழ்க்கை அமைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும். அதற்கு அந்த அபர்ணா தேவி அம்மா உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறி உன்னை மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் தாய்மாமன் வீட்டில் அந்த அபர்ணா தேவியை முறைப்படி எடுத்திருக்கிறார்களா என்று கேட்டு, அப்படி முறைப்படி எடுக்கவில்லை என்றால் எடுத்து வணங்கச் சொல். வாழ்வில் எல்லா நலனையும் பெற்றுக்கொள். வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம்.
எங்க வீட்டு கன்னி தெய்வத்துக்கு பூஜை பண்ணி பால் வச்சோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜை பண்ண பாலை பார்த்தா அது குறைஞ்சிருக்கு. அப்ப கன்னி தெய்வத்துக்கு பசிக்குமா? 100% உண்மை. கன்னி தெய்வத்திற்கு பசிக்கும். நீங்கள் வைக்கக்கூடிய பலகாரங்களை, நீங்கள் வைக்கக்கூடிய பாலும் பழத்தை, நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கன்னி தெய்வம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ருசித்த பின்புதான் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நாம் எடுத்து அதை உண்டு மகிழ்கிறோம். ஆகவே கன்னி தெய்வத்திற்கு பசிக்கும், தாகமெடுக்கும், அனைத்தும் தேவை. நீ வைக்கிற வளையலை போடுவாங்க, நீங்கள் வைக்கிற பாவாடை சட்டையை போடுவாங்க, கைக்குட்டை வச்சுருந்தா கைக்குட்டை எடுத்து முகத்தை துடைப்பாங்க, அனைத்தையும் உபயோகப்படுத்துவார்கள். அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. கன்னி தெய்வத்திற்கு பசிக்குமா? இத்தனை ஆண்டு காலமாக இதில் பேசிகிட்டு இருக்கேன், யாரும் இந்த வார்த்தையை கேட்கலை. அற்புதமான கேட்ட அன்பு பிள்ளையே, 100% உண்மை. அதனால்தான் கன்னி தெய்வத்திற்கு படையல் வைக்கிறோம், பலகாரம் வைக்கிறோம், பழங்கள் வைக்கிறோம், தண்ணீர் வைக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், உண்டு மகிழ்வார்கள், நம்மையும் ஆசீர்வதிப்பார்கள். மகிழ்ச்சி மகளே, அடுத்த ஆடியோ கேட்டு பதிலளிக்கிறேன். ஒரு நாள் புதன்கிழமை, இந்த வார புதன்கிழமை அன்னைக்கு எங்க அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்க பெரியம்மாக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க நிறைய பலூன்ஸ் வாங்கி கட்டி வச்சு. பெரியம்மா இல்லை, அம்மா, அபர்ணா அம்மா, அப்படியே சொல், அதுதான் நிறைவா இருக்கிறது. வச்சிருந்தோம். ஹால்ல இருந்து ரூமுக்கு நிறைய டிஸ்டன்ஸு. ஆனா அதுல இருந்து எங்க அபர்ணா அம்மாக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, அது ஒன்று மட்டும் நிறைய பலூன் இருந்துச்சு. அதில் அந்த ப்ளூ கலர் பலூன் மட்டும் வந்து என் கைக்குள்ளே வந்து நின்றுச்சு. நான் படுத்துட்டு இருந்தேன், என் கைக்குள்ளே வந்து நின்றுச்சு. நான் வந்துட்டு எந்திரிச்சு என்ன பலூன் நிற்கிதுன்னு பார்க்கும்போது அது முன்னாடி என் கூட விளையாடவா அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாடி போச்சு. நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது நான் போயே எங்க பெரியம்மா போட்டோ முன்னாடி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது எனக்கு எய்த்தாப்புல யாரோ உட்காந்து வாழை தள்ளி விடுற மாதிரி அந்த காத்தால அப்படியே அங்கிட்டு போய் செவுத்துல அடிக்காம அப்படியே திருப்படி வந்துருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? பெரிய கேள்விகளாக இருக்க. வெரி குட், மகிழ்ச்சி அம்மா. இப்போ உன்னிடத்தில் பேசும் பொழுது கூட ஏதோ ஒரு கன்னி தெய்வத்திடம் பேசி கொண்டிருப்பது போன்று தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த ஆடியோக்களை கேட்கக்கூடிய கன்னி தெய்வ குடும்ப உறவுகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமையும். அன்பு பிள்ளையே, வேறு யாரும் இல்லை, அந்த அபர்ணா தேவி அம்மா தான் உன்னிடத்தில் விளையாடுகிறார்கள். அவர்களுக்கு விளையாடுவதற்கு யார் இருக்கிறார்கள்? அவர்கள் விளையாடும் தெய்வமா என்று கேட்டால் உன்னை போல் குழந்தைகளை பார்க்கும் பொழுது விளையாடுவார்கள். ஆனால் அவர்கள் விளையாடும் தெய்வம் மட்டுமல்ல, அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து தரக்கூடிய தெய்வம், உனக்கான அங்கீகாரத்தை தரக்கூடிய தெய்வம், உன் குடும்பத்திற்கான வளர்ச்சியை தரக்கூடிய தெய்வம். ஆகவே கன்னி தெய்வத்தை இதே நம்பிக்கையோடு உன் வாழ்நாள் முழுவதும் வணங்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அந்த தெய்வத்தை எடுத்துச் சொல்லி வழிபடச் சொல். நிச்சயமாக அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இதுவும் நீயாகத்தான் இருப்பாய் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் உன் குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்க கன்னி தெய்வம். மகிழ்ச்சி, அந்த குழந்தையின் ஆடியோ நிறைவடைந்து விட்டது. மீண்டும் அடுத்த ஆடியோவுக்கு பதிலளிப்போம். இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்னா, எங்கள் அம்மா குடும்பத்தில் எங்கள் அம்மாவோட அக்கா ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. அது எங்கள் தாத்தா இருக்கும்போது எங்கள் பாட்டி துணி எடுத்து வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது கும்பிட முடியலை, சும்மா மட்டும் கும்பிட்டுட்டு துணியெல்லாம் வைக்காமல் சும்மா பாயசம் மட்டும் வச்சு அப்படி கும்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்போ அதுவும் கிடையாது. எங்கள் பாட்டிக்கெலாம் உடம்பு சரியில்லை, அவங்க வேறு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்களால கும்பிட முடியல. எங்கள் அம்மாவுக்கு 2 அண்ணன்மார் இருக்காங்க, ஆனால் அவங்க கும்பிட மாட்டேங்காங்க. அந்த தெய்வத்துக்கு நான் விளக்கேற்றி வச்சு கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல நினச்சிக்கிட்டு படுத்தேன்னா, எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு கன்னி இருக்குது, அந்த தெய்வத்துக்கும் நான் விளக்கு வச்சு கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல நினச்சேன்னா, உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன்னா, எனக்கு கனவுங்கிறது அதிகமாக வராது. அன்றைக்கு கனவு வந்துச்சுன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில். 2 சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்கு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை,
சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்கு. அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு உங்க 2 பேத்துக்கும் தரட்டுமாமா, ஏதோ சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு கனவுல அப்படி காட்டுச்சு. உங்க 2 பேத்துக்கும் நான் தரட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கேன். அதுக்கு ஒரு பிள்ளை என்கிட்ட சொல்லுது, முதல்ல அவளுக்கு கொடு, அவளுக்கு கொடுத்துட்டு எனக்கு தானா அப்படின்னு. எனக்கு கனவுன்னு வந்தாலே ஏதாவது கெடுதல், வீட்டில் ஏதாவது கெடுதல் நடக்க போகுது அப்படின்னா, ஒன்று வீட்டில் நான் விளக்கு வைக்கும் போது ஏதாவது அறிகுறி காட்டும், விளக்கு வைக்கிற இடத்துல ஏதாவது ஒன்று எனக்கு அறிகுறி காட்டும். இல்லைன்னா அந்த கெடுதலை பற்றி எனக்கு கனவு வரும். முதல் முறையாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததுன்னா இதுதான்னா. ஏன்னா என் கண்ணிக்கு நான் இன்னும் இது வரைக்கும் விளக்கு எடுத்து வச்சு கும்பிடல. வீட்டில் ஒரு அகல் வச்சு கும்பிடுறேன், அதை வச்சு தான் எனக்கு கும்பிட்டுருக்கேன். தனியாக அவளுக்கு விளக்குன்னு எடுத்து வச்சு கும்பிடல. நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக விளக்கு எடுத்து வைத்து வணங்க வேண்டும். அகல் விளக்கு வேண்டாம், பெரிய விளக்கு எடுத்து வச்சு நீங்கள் வழிபடுங்க. வாய்ப்பு இருந்தால் முறையாக கன்னி தெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வைத்து வணங்குங்கள். மகிழ்ச்சியமாக மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். விளக்கு எடுக்கும்போது அதில் கன்னி தெய்வம், அதில் இன்னொன்று என்னென்னா, உங்கள் அம்மா வீட்டு கன்னி அங்கே ஒருத்தரும் வழிபடலை அப்படின்னா நீங்கள் வழிபடலாம். ஆனால் முறைப்படி எடுக்கிறதாக இருந்தால் அதை கொஞ்சம், அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய அம்மா குடும்பத்தில் கேட்டுட்டு தான் செய்ய முடியும். சும்மா சட்டுன்னு எடுத்துட முடியாது. உங்கள் கணவர் வீட்டு கண்ணியை முதலில் எடுத்து நீங்கள் வழிபடுவது தான் சரியாக இருக்கும். மகிழ்ச்சி, மீண்டும் ஆடியோவை கேட்போம். போட்டு புதுசாக விளக்கு எடுத்து வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதோட அவங்களுக்கும் வச்சு கும்பிடலாமான்னு கேட்டதுக்கு தான் எனக்கு பதில் வந்துச்சு. நான் முதல்ல அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதில் வந்துச்சு. அப்பா உண்மையானுமே சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் இந்த ஃபீலை அனுபவிச்சதே கிடையாது. நம்மளுடைய வழிபாடு என்பது, இந்த கன்னி தெய்வ வழிபாடு என்பது மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டது. அதே போன்று இது நிஜமான வழிபாடு. இந்த நிஜமான வழிபாடு என்பது நம்மோடு பிறந்து நம் குடும்பத்தில் வளர்ந்து நமக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்து நம் குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம். அப்பேற்பட்ட கன்னி தெய்வம் நீங்கள் நினைத்து படுத்திருக்கிறீர்கள், அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, ஆனால் பெரிய விஷயம்தான். ஏன்னா மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் போய் கணக்கு கட்ட முடியாது, எல்லா இடத்துலையும் கணக்கு உண்மையாக சொல்லக்கூடிய இடம் இல்லை. ஆகவே இப்படி காண்பிப்பதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். மகிழ்ச்சியமாக மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். 2 தெய்வத்தையும் வணங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கூறவே இல்லை மாமா. இதுவரை நான் நிறைய கேள்விகள் கேட்டுள்ளேன், ஆனால் அது எதுக்கும் நீங்கள் பதில் கூறவே இல்லை. நான் கன்னி தெய்வத்துக்கு பசிக்குமா, விளையாட தோணுமா என நிறைய கேள்வி கேட்டுள்ளேன், ஆனால் நீங்கள் பதில் கூறவே இல்லை. செல்லக்குட்டி, என்னுடைய நிலைமை என்னென்னா, நீ இப்போ இந்த கேள்வி என்னைக்கு கேட்டிருக்கான்னா மார்ச் மாதம் 19ஆம் தேதி கேட்டிருக்கிறான். இப்போ நம்ம எங்கே போயிட்டோம், ஜூலைக்கு வந்துட்டோம். நிலைமை தான். ஒரு கேள்வியை கேட்டால் ஒரே நல்ல பதில் வருமானா வரவே வராதம்மா, வரிசைப்படி தான் பதில் வரும். இப்போ உனக்கு நீ முன்றைய கேள்விகளுக்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்லிட்டேன். கன்னி தெய்வம் உன்னிடத்தில் விளையாட வருவார்கள், விரும்புவார்கள். 1 பசிக்குமான்னு கேட்டிருந்தா பசிக்கும், அதையும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீ எந்த கேள்வி கேட்க வேண்டுமென்றாலும் கேட்டுவிடு. நிச்சயமாக அனைத்து பதிவுகளையும் கேட்டுக்கொண்டே வா, உன்னுடைய கேள்விக்கான பதிலும் அதில் வரும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்க செல்கிறேன். அண்ணா, எங்கள் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் கன்னி தெய்வம் கும்பிட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க அண்ணா. எங்கள் வீட்டில் கன்னி முக்கு இல்லை, எங்கள் வீட்டு ஹால்லேயே வச்சு நாங்கள் வழிபட்டோம். இதை பார்த்துட்டு எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கோமான்றத சொல்கிறீங்களா அண்ணா? விளக்கு பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் மனசை நான் பாராட்டுறேன். நீங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு செய்ய வேண்டும் என்று செய்திருக்கிறீர்கள். அருமையாக 2 கரும்பு வைத்திருக்கிறீர்கள். 2 கன்னி தெய்வம் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் ஒரு சொம்பில் தண்ணி வைத்திருக்கிறீர்கள். தவறு. 2 சொம்பில் வைக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக கடையில் வாங்கிய மிட்டாய், மிச்சர், முறுக்கு இதுகளை வைத்திருக்கிறீர்கள். வைக்கக்கூடாது, தவறு. உங்கள் சொந்தமாக செய்து வைக்க வேண்டும். பல வகைகள் சரி. மற்றும் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை 2 பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை வைத்திருக்கிறீர்களா என்பது தெரியவில்லை. ஒரு செட்டு வைத்திருந்தால் 2 செட்டு வைக்க வேண்டும். மகிழ்ச்சி. இதுக்கு அடுத்தப்படி இதில் ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இலை தவறாக போட்டிருக்கீங்க. நீங்கள் சாப்பிடும்போது இலையை இப்படி தான் போட்டு வச்சு சாப்பிடுவீங்களா, நெட்டை குத்துற? அந்த இலை போட்டிருக்கும் முறை தவறு. ஆகவே இனி போடும் பொழுது முறையாக இலையை எப்படி போட வேண்டுமோ அப்படி போட்டு
அந்த கன்னி தெய்வத்துக்கு படையல் வையுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, நான் மோகனா பேசுறேன்னா. நீங்க ஃபோன் பண்ணி பேசும்போது நான் சென்னை வரும்போது வாங்க நேர்ல பேசலான்னு சொன்னீங்க. எப்போ சென்னைக்கு வருவீங்கன்றது எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க அண்ணா. கன்னி தெய்வமே துணை. இன்னும் ஒரு வாரத்தில் சென்னை மக்களை சந்திக்க வர்றேம்மா. ஏன்னா சென்னையில் நிறைய உறவுகள் என்னை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆகவே ஆவடியைச் சேர்ந்த ஒரு அன்பு உறவும் என்னை சந்திக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். அனைவரையும் சந்திப்போம். நிச்சயமாக கன்னி தெய்வத்தை பற்றி மட்டும் பேசுவதற்கு என்னை நாடலாம். மகிழ்ச்சி. கன்னி தெய்வமே துணை. அண்ணா, என் வீட்டில் 3 கன்னிகள் இருக்காங்க. 3 பேருக்கு தனித்தனியாக நான் விளக்கு வச்சு 3 சொம்பு தண்ணி வைக்கணுமா? கொஞ்சம் விளக்க கொடுக்குறீங்களா? 3 கன்னி தெய்வங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் 3 விளக்கு, 3 தண்ணீர் சொம்பு, இப்படி எது எடுத்துக்கிட்டாலும் 3 வைக்க வேண்டும் அன்பு உறவே. இதே மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பதிலளித்திருக்கிறேன். எல்லா பதிவையும் பாருங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். அண்ணா, கன்னி தெய்வமே துணை. இது 2வது முறையாக நாங்கள் தை மாதம் பௌர்ணமி அன்று கன்னியை வணங்கினோம் அண்ணா. மகிழ்ச்சி அம்மா. நல்லபடியாக கன்னி தெய்வத்தை வணங்குங்கள். எல்லா வெற்றியையும் பெறுங்கள். மாமா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் வேகமாக பதில் கூற வேண்டும். ஏனால் நாங்கள் கன்னி தெய்வத்துக்கு பூஜை செய்ய ஆசைப்படுகிறோம். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்தால் மட்டுமே அது முடியும். ப்ளீஸ் மாமா, இந்த கேள்விக்கு பதில் கூறுங்கள். தங்கமே, நீ ஒரு குழந்தை. கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 11 வயசு தான் இருக்கும். மாமா திரும்பவும் சொல்கிறேன், மாமா உங்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் பதில் தருவேன். பயப்பட வேண்டாம். கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். பதில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வரிசைப்படித்தான் வரும். ஆள் பார்த்து பதிலளிக்க முடியாது. வரும் கேள்விகளை எல்லாம் நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபுக்கு தனியாக எடுத்து வைத்து அதை அந்தந்த செகண்டில் கேட்டு பதிலளிப்பேன். இருந்தாலும் இனி வரும் காலங்களில் தினம் தினம் வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறேன். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்கிறேன். நான் உங்களை தொல்லை செய்கிறேன் என்று நினைக்காதீர்கள். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கன்னி தெய்வத்திற்கான வேலை இருக்கிறது. அதனால் உங்கள் வீடியோவை பார்க்கின்றோம். ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் உங்கள் யூடியூப் சேனல்லையும் வரவில்லை, வாட்ஸ்அப்லையும் வரவில்லை. நீங்கள் அன்பான கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே, பார்த்தீர்களா எனக்கு எந்த அளவுக்கு சோதனை. இப்படி அனைத்து உறவுகளும் கேள்விகளை கேட்டுவிட்டு உடனடியாக எதிர்பார்க்கிறார்கள். நான் ஒரு டம்ளர் தண்ணி அல்ல, நான் ஒரு சொம்பு தண்ணி அல்ல, நான் ஒரு குடம் தண்ணி அல்ல, நான் ஒரு டேங்க் தண்ணி அல்ல, நான் ஒரு குளத்து தண்ணீர் அல்ல, நான் ஒரு சமுத்திரம் என்பதை நீங்களெல்லாம் நன்கு அறிய வேண்டும். இது குழந்தை. இந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் கூறியதை அப்படியே என்னிடத்தில் கேள்வியாக கேட்கிறது. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் கன்னி தெய்வமே, எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கவலையே படாதீர்கள். எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பதில் வரும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் அந்த குழந்தையின் குரலை கேட்போம். கூறினால் மட்டுமே பூஜை செய்ய முடியும். நாங்கள் பூஜை நாளைக்கு என்று தள்ளி போட்டே கொண்டிருக்கிறோம். உங்கள் பதிலுக்காக ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்ய இந்த பதிலுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்னால் மட்டுமே முடியும். ஸோ இந்த பூஜையை நடத்தி வைக்க நீங்களும் ஒரு காரணம் ஆவீர்கள். அதனால் இதுக்கு பதில் கூற வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், நான் உங்களை தொல்லை செய்கிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் அன்பு பிள்ளையே. தொல்லை செய்யவில்லை. சிரிப்பு வருகிறது எனக்கு. ஒன்றும் இல்லை. எந்த நேரம் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். இரவு 1:48க்கு பதிலளித்து கொண்டிருக்கிறேன். தொந்தரவு என்று நினைத்தால் இந்த நேரத்தில் நான் இந்த கன்னி தெய்வங்களுக்கு உழைத்து கொண்டிருக்க முடியுமா? தொந்தரவே கிடையாது. உன் கேள்விகளை என்னிடத்தில் தொடுத்து கொண்டே இரு. நான் அதற்கு தந்து கொண்டே இருப்பேன் பதில்களை. எங்கள் வீட்டில் ஒரு பூஜை நடக்க இருக்கிறது. அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். உங்கள் வீட்டில் என்ன பூஜை நடக்க போகுதுங்கிறத அடுத்த ஆடியோவில் தெளிவாக சொல்லுமா? அதற்கான பதில் தருகிறேன்.
கன்னி தெய்வம் இருப்பதென்றால் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள். உங்களுக்கு அந்த கன்னி தெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று நானும் வேண்டி விரும்பி வேண்டி வணங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். அதுவரை மீண்டும் சந்திப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.